வணக்கம். தங்கத்தமிழன், சிங்கத்தமிழன், தன்மான சிங்கம், பொன்மான தங்கம், புரட்சி புயல், புரட்சி நடிகர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், மூத்த தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் பையன் அடித்து சொன்னான் டிவிக்கே தான் வரும்னு. ஆக்சுவலாக அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். பட்டு நான் ஆக்சுவலாக 2021 சரி, இந்த வருஷமும் சரி, நான் ஜோசியம் பார்க்கல. ஜோசியம்னா பெண்டுலம் வச்சு, பெண்டுலம்னா என் உடம்புல இருக்கிற பெண்டுலம் இல்லை, இது தனியாக ஸ்படிக பெண்டுலம் ரிஷிகேஷ் வாங்கிட்டு வந்தது. என்னடா சிரிக்கிறேன். பார்த்துருந்தானே ஓரளவுக்கு துல்லியமாக கணிச்சிருப்பேன். 2014 கரெக்டாக கணிக்க முடிஞ்சிச்சு. 2014, 19 ஒருவேளை 118 வந்தாச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் 1977 எம்ஜிஆர் ஜெயிச்ச போது 119 அவ்வளோதான் வந்த மாதிரி ஞாபகம். 1980 130 133 வாங்கினார். ஸோ இது மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா அவர் 1972 ஆரம்பித்தார். பட் அதுக்கப்புறம் என்ன எமர்ஜென்சி வந்துடுது, அது இதுன்னு டிலே ஆகி 1977 தான் எலெக்ஷன் வந்ததுனால அதில் ஜெயிச்சார். ஸோ 5 வருஷம் காத்திருக்க வேண்டியதாக போச்சு. இவரெல்லாம் ஆரம்பித்து 6 மாதம் 1 வருஷம் ஆச்சா? அப்பா எவ்வளோ 1 வருஷம் ஆச்சா? 2 வருஷம் ஆச்சா? ஸோ ஆனால் கூட 2 வருஷமே கூட என்னடா இது, என்டி ராமாராவ் வேணால் பண்ணியிருப்பார். ஏன்னா என்டி ராமாராவ் ராமராவ் நடித்து பகவானாக நினச்சாங்க அவரை. இவர் அப்படிலாம் இல்லையே. பையன் அடித்து சொன்னாங்க. சொன்னது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. இவன் ஆஸ்தான கவிஞர் மாதிரி, ஆஸ்தான ஜோசியராக இவனை சேர்த்துக்கலாம். விஜய்க்கு நல்லது. நாம் தமிழர் கட்சி சீமானை கடப்பில் தூக்கி போட்டாங்க, கடாசிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பட்டு இவரும் தமிழர் தான். இப்போ கருணாநிதி தெலுங்குங்கிறாங்களா, அந்த மாதிரி இவரையும் ஒன்று 1000 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்லேருந்து ராஜஸ்தான்லேருந்து இவங்களுடைய அப்பா அம்மா இது வந்தாங்க, பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் அவன்லாம் வந்தாங்கன்னு சொல்லி. ஏன்னா இவங்க அம்மா ஷோபா இதில் கலராக இருக்காங்க, அப்பாவும் கலராக இருக்கார், இவரும் டீசெண்டாக இருக்கார். அப்படி சொல்லி எதாவது பண்ணலாம். பண்ணிவிட்டு இவங்க வந்தேரி அங்கேருந்து வந்த பிராமணர்கள் நல்லா தான் ஷோபா சந்திரசேகருங்கிற பேரில் யார் வைப்பாங்க, பிராமணன் தான் வைப்பான்னு சொல்லி ஏதாவது கலைப்பு விடுவாங்க. விஜய்க்கு 118 சீட்டு வந்தால் போதும், சிஎம் ஆகிடலாம். இப்படி ஒருவேளை 5-10 கம்மியாகிடுச்சு, ஏன்னா 100 தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ முன்னிலை தான், இன்னொரு ரிசல்ட் வரல. அப்போது பிஜேபிக்கு ஒரு 5-6 சீட்டு கிடைக்குது, வேறு சின்ன சின்ன கட்சிகளுக்கு 1-2 சீட்டு கிடைக்குதுன்னா எல்லாரோடையும் இப்போ ஏற்கனவே பேரம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் தயாராக இருப்பாங்க. உனக்கு 500 கோடி தரேன், 1000 கோடி தரேன், இந்த மினிஸ்டர் இது தரேன், வாரியம் தலைவராக போடுறேன், அப்படி தான் நடக்கும். எப்படியோ தமிழர்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் ஆனீங்கன்னா நல்லது பண்ணுங்கள். புகழ் இருக்குது, பணம் இருக்குது. இனிமேல் நல்லது பண்ணி நல்லது பண்ணுங்களேன். இவங்கெல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் பண்ணாதீங்க, பேருக்கு எடுத்துக்காதீங்க. இதை தக்க வச்சுங்க. தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது பண்ணணும். அதை தவிர நான் எதுவுமே கேட்கல. நாங்கள் இங்கே இருக்கோம். என் வைஃப் கூட சொன்னால் விஜய் அந்த வீடை வாங்கி தர போகிறாங்க. நம்ம கர்நாடகாவில் இருக்கோம், வீடு வாங்கி தர முடியாது நினச்சா கூட அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் நல்லது பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.